டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவாரூரில் இன்றும் நாளையும் கள ஆய்வு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலையை திறந்து வைத்து அரசு நலத்திட்டங்களை வழங்குகிறார். நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. தொழில் நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக புகார். பொது வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குகின்றன. அரசு அலுவலகங்கள் செயல்படுகின்றன. அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் ஓபிஎஸ். அமித்ஷா கைவிட்ட நிலையில் அதிரடி. நடிகை கீர்த்தி சுரேஷ் வெளியிட்ட போட்டோ ஷூட் வெரி நைஸ், வெரி கியூட். ரசிகர்கள் கமெண்ட். இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவாரூரில் இன்றும் நாளையும் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக அவர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டு சென்றார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் செல்லும் அவர் ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் கலந்து கொள்கிறார். திருவாரூர் திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்துகிறார். இந்த பயணத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். கல்லுக்குள் ஈரம் படத்தில் நடித்த அருணா வீட்டில் அமலாக்கத்துறை இன்று அதிரடி சோதனை நடத்தி வருகிறது. நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் 6 அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை அருணாவின் கணவர் குப்தாவின் தொழில் நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பாரதி ராஜா இயக்கிய கல்லுக்குள் ஈரம் என்ற படத்தில் நடித்து பிரபலமானவர் இந்த நடிகை அருணா. கடலூரில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்களும் மாணவர்களும் மீளா சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அந்த மாணவர்கள் படித்த பள்ளிக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த செழியன், சாருமதி, நிமிலேஷ் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் விடுத்துள்ள நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அரசு பேருந்துகள் வழக்கம் போல் ஓடுவதாகவும் மதுரை, திருச்சி உள்ளிட்ட சில இடங்களில் குறைவாக இயக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கோவை, கன்னியாகுமரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து கேரளாவிற்கு பேருந்துகள் எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வழக்கம் போல் அரசு அலுவலகங்கள் இயங்குவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொழிலாளர் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றன. தேனியில் ரயில் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி உள்ளிட்ட 300 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஊர்வலம் நடத்தி மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஓபிஎஸ் அறிவித்துள்ளார். கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் ஓபிஎஸ் கைகோர்த்தார். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. என்றாலும் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் குறித்து பாஜக இதுவரை அதிகாரப்பூர்வமாக வாய் திறக்கவில்லை. சென்னைக்கு அமித்ஷா வந்தபோது ஓபிஎஸ்ஐ சந்திக்க நேரம் கொடுக்கவில்லை என்றும் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கும் அழைப்பு அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஏமாற்றத்தில் உள்ள ஓபிஎஸ் தனி டிராக் எடுக்க முடிவு செய்து அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் தேச விரோத, மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வருவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் தொழில்துறையினர் மிகுந்த வேதனையில் உள்ளதாக கூறினார். ஓரணியில் இருந்து திமுக ஆட்சியை அகற்றுவோம் எனவும் தெரிவித்த வானதி ஸ்ரீனிவாசன் தமிழகத்தில் புயல் மையம் கொண்டு சூறாவளியை சுழன்றடிப்பதாக இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை குறிப்பிட்டார்.
நெல்லையில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த வந்தே பாரத் ரயிலில் திடீரென புகை வந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். காலை 6 மணிக்கு நெல்லையில் இருந்து புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் தாமிரபாடி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென புகை வெளியானது. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் வேறு பெட்டிகளுக்கு மாற்றப்பட்டனர். 20 நிமிடங்கள் கழித்து ரயிலில் ஏசியில் கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. அது சரி செய்யப்பட்டவுடன் ரயில் புறப்பட்டது. கடந்த 2 நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சரிவை சந்தித்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் குறைந்து 72,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் 9,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.